கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி பரமக்குடியில ஓய்வு பெற்ற பெண் மருத்துவரை கட்டி போட்டுட்டு அவங்க வீட்டுல இருந்த தங்க நகைகள் வெள்ளி பொருட்களை திருடிட்டு போனதா சொல்லி மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு நபரை போலீசார் இப்போ கைது செஞ்சிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி மணிநகர் பகுதியை சேர்ந்தவங்க பாலச்சந்தர் கிருஷ்ணவேணி தம்பதி. இவங்க 2 பேருமே ஓய்வு பெற்ற அரசு மருத்துவர். கடந்த 2018 மே 21 தேதி நள்ளிரவு நேரத்துல ஓய்வு பெற்ற மருத்துவர் கிருஷ்ணவேணி அவர்கள் தன்னுடைய வீட்டுல உறங்கிட்டு இருந்தப்போ திடீர்னு இவங்களுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்ச 4 மர்ம நபர்கள் இவங்களை கட்டி போட்டுட்டு வீட்டுல இருந்த 37 சவரன் தங்க நகை, 20 கிலோ வெள்ளி பொருட்கள், ஒரு வைரத்தோடு உள்ளிட்ட இந்த பொருட்களை திருடிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போனதா கூறப்பட்டுச்சு. மேலும் இவங்க எல்லாருமே வட மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருந்தது. இதை தொடர்ந்துதான் போலீசார் இது தொடர்பா வழக்கு பதிவு செஞ்சு கடந்த 6 ஆண்டுகளாகவே விசாரணையை மேற்கொண்டுட்டு வந்திருக்காங்க. இந்த சூழல தான் கைரேகை பிரிவு போலீசார் உதவியோட இந்த சம்பவத்துல ஈடுபட்டதா சொல்லி மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒருத்தரை போலீசார் இப்ப கைது செஞ்சிருக்காங்க. மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத் பகுதியை சேர்ந்த அனிகோட் ராம்பூர் ரோஸ் சாலங்கி அப்படின்றவர் தான் இந்த சம்பவத்துல ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி போலீசார் அவரை கைது செஞ்சு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இப்ப சிறையில் அடைச்சிருக்காங்க. மேலும் இன்னும் 3 நபர்களை போலீசார் தேடிட்டு வராங்க. சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் ஆக போகுது. இந்த சூழல்ல தான் இது சம்பந்தமா ஒரு நபரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. அன்னூர்ல பிரசித்தி பெற்ற மன்னீஸ்வரர் திருக்கோயில்ல சாமி தரிசனம் மேற்கொண்டுட்டு இருந்த பெண் கிட்ட இருந்து மர்ம நபர் ஒருத்தர் செல்போனை திருடிட்டு போயிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பான சிசிடிவி காட்சியும் வெளியாகி இருக்கு. போலீசார் இப்போ இது தொடர்பா விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியை சேர்ந்த பெண் ஒருத்தங்க கோவை மாவட்டம் அன்னூர் பகுதியில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற அருள்மிகு மன்னீஸ்வரர் சுவாமி திருக்கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் மேற்கொண்டிருக்காங்க. இந்த கோயில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோயிலுக்கு நாள்தோறும் கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இருந்து எக்கச்சக்கமான பக்தர்கள் வர்றது வழக்கம். இந்த மாவட்டங்கள் மட்டும் இல்லாம தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்தும் எக்கச்சக்கமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் மேற்கொண்டுட்டு போறாங்க. அந்த வகையில தான் இந்த பெண்ணும் கடந்த பிப்ரவரி 24 தேதி சாமி தரிசனம் மேற்கொள்றதுக்காக இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. அப்போ கடவுளை இவங்க பிரார்த்தனை செஞ்சிட்டு இருக்கும் போதுதான் அங்க வந்த மர்ம நபர் ஒருத்தர் இந்த பெண்ணுடைய செல்போனை திருடிட்டு போனதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து அன்னூர் காவல் நிலையத்துல இந்த பெண் புகார் தெரிவிச்சிருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து கோயில் இருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செஞ்சு பார்க்கும் போதுதான் அந்த பெண் சாமி தரிசனம் மேற்கொண்டுட்டு இருந்தப்போ அங்க வந்த மர்ம நபர் லாவகமா